அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம்ல ஜாதி மதம் இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. இஸ்லாமோட அடிப்படையில எல்லாமே சமம். பணக்காரன் பெரியவன் ஏழை சின்னவன் அது கிடையவே கிடையாது. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிக்க பயபக்தியுடையவராக இருக்கிறார்களோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, இஸ்லாத்துல ஜாதி மதம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களது உருவங்கள் செல்வங்களை பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் உங்களது செயல்களையும் பார்க்கின்றான். பாருங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்தாங்க. மக்கா வெற்றி அடைந்த பிறகு பாருங்க, மக்கா மேலே ஏறி பாங்க சொல்ல வச்சாங்க. இஸ்லாத்துல அடிமை என்பது கிடையாது, எல்லாரும் சமம், யாரையும் கேவலமாக பார்க்காதீங்க, எல்லாரையும் கண்ணியமா பாருங்க. இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் ஒருவர்கள் தான். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு, யாரும் படைத்த படைப்பு. நம்ம